வணக்கம். முக்கிய செய்திகள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2026க்குள் செயல்பாட்டுக்கு வருவது உறுதி என்று பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் ஆய்வு அறிக்கைகளை தமிழ்நாடு பெரும்பாலான முக்கிய துறைகளில் முதலிடத்தில் உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி என திமுக அறிக்கை வெளியீடு. சமையல் எரிவாயு சிலிண்டர் 330 மானியம் வழங்கும் உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தில் 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி பேருக்கு இலவச வீடுகள். முத்ரா கடன் ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்படும். ரேஷனில் இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. PM கரீப் கல்யாண் திட்டத்தில் தகுதியற்ற பலரின் பெயரை ரேஷன் அட்டையிலிருந்து நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்தது. அவ்வாறு நீக்கப்பட்ட பெயர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு ரேஷன் கார்டில் பெயரை சேர்க்க அருகில் உள்ள உணவு வழங்கல் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்களை வாங்காமல் விடுவதால் அது தேங்கி கிடக்கிறது. அவ்வாறு தேங்கி கிடக்கும் பொருட்களை மீண்டும் திருப்பி அனுப்ப புது நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த மாதத்திற்கான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் 15ஆம் தேதியான நாளை அனைவரது வங்கிக் கணக்கில் வந்து சேரும்.